கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஈஸ்டர் தின நாள் வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை. கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வீறு கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது நான் உயிரோடு எழும்புவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னதாக மத்தேயு 17வது அதிகாரம் 22, 23 வசனம் சொல்லுகிறது. மார்க் 8வது அதிகாரம் 31, 32 வசனம் சொல்லுகிறது. மார்க் 9வது அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 28:6 சொல்லுகிறது. அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். ஈஸ்டர் தினத்துக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு உயிரோடு எழும்பினார். ஆகையால் உலகம் முழுவதிலும் உயிர்த்தெழுந்த பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏமே, நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், உனக்காக இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். உன் பாவத்திற்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். உன் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆகிலும் 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு சில நிமிஷங்கள் நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம், மரணம் இல்லாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர். முதலாவதாக இந்த பூமியில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் ஏனோக். நோவாவினுடைய காலத்திற்கு முன்பு, ஜல பிரளயம் வருவதற்கு முன்பு தேவனோடு ஒரு மனிதன் சஞ்சரித்தான், நடந்து வந்தான், வாழ்ந்து வந்தான். அவன்தான் ஏனோக்கை குறித்து ஒரு வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஏனோக்கு காலையில் எழும்பின உடனே குட் மார்னிங் ஆண்டவரேன்னு சொல்லுவானா. ஒருவேளை ஒரு கடைக்கு போனான்னா, ஆண்டவரே போவோமா வாங்க அப்படி சொல்லுவானா. ஆண்டவருன்னு சொல்லுவாரேன் ஏனோக்கை பார்த்து, ஏனோக்கு போவோம் வா. கடை தெருவுக்கு போகும் பொழுது ஏனோக்கும் ஆண்டவரும் தேவனும் அப்படி அழகாய் பேசுவார்களாம். ஏனோக்கு ஆண்டவரிடத்தில் கேட்பானா, இந்த பொருள் நல்லா இருக்கா, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஆண்டவர் சொல்வாரம், இது வாங்கு, பரவாயில்லை வாங்கலாம். ஸோ ஆண்டவரோடு சஞ்சரித்தான், ஆண்டவரோடு நடந்தான், ஆண்டவரோடு உறவு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஏனோக்குடைய சரித்திரத்தை குறித்து சில வசனங்கள் ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 - 24 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏனோக்கு உயிரோடு இருந்த வருஷங்கள் 365 வருஷங்கள். பெத்துசலாவை ஏனோக்கு பெற்றெடுக்கும் பொழுது 65 வயது. அதற்கு அப்புறம் 300 ஆண்டுகள் ஆண்டவரோடு சஞ்சரித்திருக்கிறார். 300 ஆண்டுகள். ஒருவேளை இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டு நடந்து கொண்டு சென்ற ஏனோக்கு கர்த்தரோடு பரலோகத்திற்கே நடந்து சென்று விட்டான். கர்த்தர் ஏனோக்கை இந்த பூமியில் இருக்கிற காட்டிலும் நீ என் இடத்துக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆண்டவர் ஏனோக்கை எடுத்ததற்கு ஒரு ரீசன், ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் எதை என்றாலும் செய்வார். அதற்கு அப்புறம் எலியா என்கிற தெய்வ மனிதர் இந்த பூமியிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த எலியாவை போல வல்லமையான தீர்க்கதரிசி யாரும் கிடையாது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தெய்வ மனிதர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எலியா ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதர். அவனுடைய வாழ்க்கையில் போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் ஆண்டவர் அவனுடைய ஊழியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். எலியா மட்டும் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாமல் இருந்தா இன்னும்
பல 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 அற்புத அடையாளங்களை எலியாவை கொண்டு கர்த்தர் செய்திருப்பா. போதும்னு சொன்ன உடனே எலியாவுக்கு பதிலாக எலிசாவை எலியாவை கொண்டே அபிஷேகம் பண்ணினான். எலியா செய்ய வைக்கக்கூடிய சில காரியங்களை செய்வதற்கு எகு என்கிற இடது கை பழக்கமுள்ள ராஜாவை எலியா மூலமாகவே கர்த்தர் அபிஷேகித்தான். எலியாவுக்கு பதிலாகத்தான் எலிசா, எலியாவுக்கு பதிலாகத்தான் எகு, இவர்களெல்லாம் அபிஷேகித்தார். ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது எலிசா கேட்குறான், என் ஆண்டவனே நீ எங்கே போனால் நான் வருவேன். எலியா சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் அக்கறைக்கு போகணும், நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன், நான் எங்கே போனாலும் வருவேன். எலிசா தான் சாட்சி. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு சாட்சி எலிசா. ஸோ எலிசா கேட்குறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும், 2 மடங்கு வேணும். அப்போ எலியா சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்கிறத நீ பார்ப்பினா என்ன செய்ய முடியும், 2 மடங்கு என்கிட்ட உள்ள வல்லமை உனக்கு கிடைக்கும். பாருங்கள், யாருமே என்கிட்ட உள்ளது மற்றவங்களுக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் எலியா சொன்னார், என்கிட்ட இருக்கிற வல்லமையோட 2 மடங்கு வல்லமை. எலியாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அக்கினி ரதம், ரதம்னா ஒரு குதிரை பூட்டினதில்லை, பல குதிரைகள், 7 குதிரைகள் பூட்டப்பட்டது தான் சாரட்டு ரதம். அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள். அப்போ கவனிச்சு பாருங்க, எலியா எப்படி இருந்திருப்பார், அவர் அக்கினியாக இருந்திருப்பார். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பரலோகத்திலேருந்து அக்கினி ரதம் வருதுங்க. இந்த உலகத்திலேயே அக்கினி ரதத்தில் ஏறி அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரே மனிதன் எலியா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல பாடுள்ள மனிதர். யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18 வசனம், அவர் நம்மை போல பாடுள்ள மனிதர். ஆனால் கருத்தால் ஜெபம் படிக்கிற ஒரு மனிதர். இந்த எலியாவை போல அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னொரு மனிதன் மோசே. அந்த மோசையை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் மோசேயுடைய சரத்தை யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியல. பிசாசு மோசேயுடைய சரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ சாத்தான் நினச்சும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் இவர்களை கத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டார்? பவுல் அடிகளார் சொல்லும் பொழுது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே இல்லை. அப்போது ஏனோக்கும் எலியாவும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சதையோடு இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் இந்த பூமிக்கு வருவாங்க. அவர்கள் வரணும். அவர்களை கொண்டு கத்த சில காரியத்தை செய்ய இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர்களை கத்த மறுபடியும் அழைத்து வருவார். இந்த பூமியில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதற்காக கத்த வைத்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 மனிதர்களை பார்த்தோம். ஒன்று தேவனோடு சஞ்சரித்த மனிதர், இன்னொன்று கருத்தாக ஜெபிக்கிற மனிதர். எனக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, நானும் உங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 8:9, நோவாவும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆங்கில வேதாமத்தில் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அன்றுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மோடு நடக்கிற கருத்தாக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 தெய்வ பிள்ளைகளை, தெய்வ மனிதர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்தது போல நாங்களும் உம்மோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை தாரோம். ஆண்டவரே, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் கருத்தாக ஜெபம் பண்ணினது போல
ஆண்டவரே, கருத்தாய் ஜெபிக்கிற எலியாவை போல வைராக்கியத்தோடு உமக்காக வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும், கருத்தாய் ஜெபிக்க முடியும், வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.